வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி ஜெபர்பாய் தோட்டத்தில் சிமெண்ட் கான்கிரீட் சாலைகள் மற்றும் வாய்க்கால்கள் அமைக்கும் பணியை 2024-25 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 43,50,800 ரூபாய் மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் தலைமையில் இன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். உப்பளம் தொகுதியில் ஜேசி மக்கள் மன்றம் திறப்பு விழா. ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மன்றத்தை திறந்து வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை அன்னதானம் வழங்கல். எல்ஜிகே மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், ஜேசி மக்கள் மன்ற துணைத் தலைவர் ரத்தினம் பங்கேற்பு. ஜேசி மக்கள் மன்ற நிர்வாகி அம்மா ஆறுமுகம் சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரி மாநில லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி உப்பளம் தொகுதிக்கான ஜேசி மக்கள் மன்றத்தினை ரோடியார்பேட் முருகசாமி தோட்டத்தில் அம்மா ஆறுமுகம் அவர்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். உடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், ஜேசி மக்கள் மன்ற துணைத் தலைவர் ரத்தினம், உப்பளம் ஜேசி மன்ற நிர்வாகிகள் அந்தோணிசாமி, அமீர்ஜான், தமிழ்ச்செல்வன், அருணாச்சலம், மோகன் ஆகியோரும், மகளிர் நிர்வாகிகள் ஆரோக்கிய மேரி, கீதா, விஜயா, ராஜமணி, சத்யா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மன்ற நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மன்ற நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து உப்பளம் தொகுதியின் ஜேசி மக்கள் மன்ற விளையாட்டு வீரர்களுக்கு டி ஷர்ட்கள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் 2 முறை பாஸ்கர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனை அடுத்து 100 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்களுடன் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா ஆகியோர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் தினசரி நாட்காட்டி மற்றும் புத்தாண்டு பரிசுகளை அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வழங்கினார். 2026 ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி பாஜக மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை சமூக சேவகருமான சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அப்பகுதியிலிருந்து அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் தொகுதி முழுவதும் அடுத்த கட்டமாக வழங்கப்பட உள்ளது என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் எனும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இன்று மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலம் முருங்கப்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்ன பாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி, யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5,80,00,000 மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என ரூபாய் 6,15,00,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜெரால், இலக்கிய அணி அமைப்பாளர் சீன மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தோமசா தலைவர் அங்காளன், அயலக அணி தலைவர் தாகா, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் அக்பர் மற்றும் சபாபதி கலியபெருமாள், ராஜு, பாண்டியன், ஜனா, ராதாகிருஷ்ணன், பாலகுரு, ஹரி, சலாவுதீன், ராஜேந்திரன், ஜீவா, பரதன், கார்த்திகேயன், கோவிந்தசாமி, அன்பு, அருண், லக்ஷ்மணன், ராமஜெயம், கோபிநாதன், ராமலிங்கம், குமார், வேலு, வீரகண்ணு, புவனேஷ், பூபாலன், கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதி இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுக்கு என்று ஒரு முறையான விளையாட்டு மைதானம் அமைத்துக் கொடுக்க வேண்டுமென்று திருபுவனை தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்காலத்தில் ஆரோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் சமூக பொறுப்புடனும் தீய பழக்கங்களிலிருந்து விலகி மாநில மற்றும் தேசிய அளவில் பங்கு பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தனது சொந்த செலவில் தொகுதி இளைஞர்களின் நலன் கருதி தனது தொகுதியில் 7வது விளையாட்டு மைதானம் உருவாக்கி விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் LED 230 வாட் மின்விளக்கு வழங்கி இளைஞர் மத்தியில் ஊக்கமுரையாற்றினர். இந்நிகழ்வின் பொழுது எம்எல்ஏ அவர்களின் ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் ஜேசி மக்கள் மன்ற தலைவர், நிர்வாகிகளுடன் இருந்தனர். பின்னர் எம்எல்ஏவின் துரித முயற்சிக்கு அப்பகுதி இளைஞர்கள் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்ததை தொடர்ந்து இன்று புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம், கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச கோதுமையை பயனாளிகளுக்கு வழங்கினர். ஒரு மாதத்திற்கு 2 கிலோ வீதம் 2 மாதங்களுக்கு சேர்த்து 4 கிலோ கோதுமை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர், காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் ஏனைய நிலை 2 குரூப் பி தேர்வு முறையில் ஒருமுறை, வயது தளர்வான 2 ஆண்டுகள் வழங்கும் புதுச்சேரி ஆட்சேர்ப்பு விதி 6 மாற்றம் செய்ய ஆவணம் செய்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பினை பெறுவதற்கு வழிவகை செய்து தருமாறு கோரிக்கை மனுவினை வழங்கி
எங்கள் கோரிக்கையினை நிறைவேற்றிட குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று புதுச்சேரி மாநில குரூப் பி போட்டியாளர்கள் இளைஞர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மரப்பாலத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் இணைப்பு விழா முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள், பாஜக கட்சியில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பாஜகவில் இணைந்தார். இவ்விழாவில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் ஆனந்த்குமார் மற்றும் சுவாமி அவர்களின் முன்னிலையில் ஆதரவாளர்கள் கோகுலகிருஷ்ணன், சரண்குமார், விக்கி, அருண்குமார், பிரகாஷ், விக்னேஷ், சரவண, வெங்கட், வருண்குமார், வினோத்குமார், பிரதீப், துரைராஜ், விஸ்வா, சிவா, கார்த்திகேயன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக வந்து இவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் மென்துறை மூலமாக அனைத்து பகுதிகளிலும் ப்ரீபெய்ட் மெயின் கட்டண சர்வீஸ் அமல்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிய ப்ரீபெய்ட் மெயின் மீட்டர் இணைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி மெயின்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புதிய ப்ரீபெய்ட் மெயின் மீட்டர் பொருத்தப்படும் பணியை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இதனை தவறும் பட்சத்தில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மக்களை ஒன்று திரட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டத்தினை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம், வெள்ளினூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மெயின்துறை அலுவலகத்திற்கும் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செல்வராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகம், வீரமுத்து, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி மற்றும் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என முதல்வரின் வாக்குறுதியை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் சஃப்ரன் வீதியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் கடந்த 2024 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தபடி ஒருமுறை தளர்வு செய்து அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்று அறிவித்தபடியும், மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையரும் வாக்குறுதி அளித்தவாறு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி இன்று காலை 9 மணி முதல் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.